பிள்ளைகளா, தேவனிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்க உங்களிடத்தில் வரணுமா? இதோ எளிய பொருட்களை கொண்டு எளிமையாக உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். பரலோகத்தில் இருக்கிற அந்த செட்டப்பை நான் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறேன். இந்த சேர் இருக்கு பாருங்க, அது சிங்காசனம்னு நினச்சிக்கங்க. அந்த வெள்ளையாக ஒரு பொருள் இருக்குது பாருங்க, அது பிதாவாகிய தேவன்னு நினச்சிக்கங்க. அவரை சுற்றி கிளாஸுகளாக வச்சிருக்கிற பாருங்க, அது ஆசீர்வாதங்கள். சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கும் பிதாவாகிய தேவனை சுற்றி நம்மளுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் குமிந்து போய் கிடக்கிறது. நம்ம பூமியில் ஆசீர்வாதங்கள் நன்மைகளும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பிதாவாகிய தேவனிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு கடந்து வரணும்னா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா பிள்ளைகளா? இயேசு சொல்லியிருக்கிறாரு, ஒருவன் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனிடத்தில் தேவன் அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்திலே வந்து வாசம் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க வசனத்தின் மூலமாக. பிள்ளைகளா, நம்ம வசனத்தின்படி நடந்துட்டோம்னா உண்மையான அன்பு வச்சிருக்கிறோம்னு அர்த்தம். உண்மையான அன்பு பூமியில் யார் வச்சு வாழ்ந்தாலும் பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் நம்மளோடையே வந்து வாசம் பண்ணுறதுக்கு விரும்புகிறாங்க. அவங்க நம்மக்கிட்ட வந்துட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதமும் நம்மக்கிட்ட வந்துடும். தேவனிடத்தில் என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குது தெரியுமா? ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இருக்குது, 5 மடங்கு ஆசீர்வாதம் இருக்குது, 10 மடங்கு ஆசீர்வாதம் இருக்குது, 100 மடங்கு ஆசீர்வாதம் இருக்குது. உதாரணத்துக்கு ஈசாக்கு விதைத்தான் 100 மடங்கு ஆசீர்வதித்தான். அதுக்கப்புறம் 1000 மடங்கு ஆசீர்வாதம் இருக்குது. அப்புறம் கோடா கொடியாக பெருகுவாயின்னு சொல்லி லாபான் தன் சகோதரியை வாழ்த்துனான் இல்லையா? அப்போ கோடா கொடி மடங்கு ஆசீர்வாதம் அவரிடத்துல குமிந்து போய் கிடக்கிறது. இந்த ஆசீர்வாதங்கள் நம்ம இடத்தில் வரணும்னா வசனங்களை கை கொண்டு அன்பாக இருந்து வாழ்ந்தால் அவர்களும் நம்ம இடத்துல வந்து வாசம் பண்ணுவாங்க, அவர்களுடைய ஆசீர்வாதமும் நம்ம இடத்துல வந்துடும். இந்த பூமியிலே சகலவித நன்மைகளையும் பெற்று நம்மளால் ஆசீர்வாதமாக இருந்து வாழ முடியும். வியாதிகள் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல், சமாதான சந்தோஷத்தோடு இந்த பூமியிலே மரண நாள் வரைக்கும் வாழ முடியும். நம்ம முடிவெடுக்க வேண்டியது வசனத்தின்படி வாழ முடிவெடுக்க வேண்டும் பிள்ளைகளா. அப்படி வாழ்ந்தீர்கள் என்றால் சகலவித ஆசீர்வாதமும் உங்களிடத்திலே வந்து சேரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.